Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அதில் 1:1 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜ் அண்ட் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் கவர் ஆகிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாக்ஸ் பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0.10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அது வியூவில் கொடுத்து நீங்கள் ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஆடியோ வந்து எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தென் பேக்ரவுண்டே அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அது கூகுள்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் வந்து எல்லோ ரேபிட் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபெதர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து பிளெண்ட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு கலருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு லூமினஸ்ன்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை வந்து கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தென் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எங்கே கரெக்டாக லிரிக்ஸ் வந்து வரணும்னு சேஞ்ச் ஆகணும்னு இருக்கும். தென் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லிரிக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி எடிட் பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் தான் போட்டிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐகார்ட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல்லேயே வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸுமே நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டேன். தென் வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு வந்து ஷேப்பில் போயிட்டு ஸ்மூத்துன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு 38க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்செட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் ஒய்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அதை ஒரு 52க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்க்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா ஃபேஸை வந்து ஒரு 56க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களா, அங்கே வந்துடுங்க. தென் அங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 75க்கு டிக்ரீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேவ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் ரொம்ப ஈஸியாகவே இந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒபாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் அண்ட் ஃபேடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு ஃபேடினை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபேடட் வந்து ஒரு 96க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லாஸ்ட்டில் வந்து ஃபேட் ஆகிட்டு வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து எல்லா லிரிக்ஸ்க்குமே அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம பண்ண எஃபெக்ட் எல்லாமே நம்ம காப்பி பண்ணியாச்சு. தென் வந்து நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நம்ம என்ன எஃபெக்ட் பண்ணுமோ அந்த எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் வந்து இந்த ஃபேடின் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
தென் இப்போ என்னென்ன லிரிக்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் வந்து இந்த எஃபெக்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறங்க. தென் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து இப்போ லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் க்ரியேட் பண்ணுறா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் அலைட் மோஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, தென் வந்து டெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், பிகாஸ் வந்து டைம் எடுக்கும் நம்ம லிரிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால. ஸோ அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எல்லா லிரிக்ஸுமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். And that's it guys, thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.